ஆடிஷன் பண்ணையில் பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார். அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார். அப்போ பார்க்கையில் இவரை காஸ்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட். இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வேகமாக கீழே ஓடி போய் ஒரு அந்த 2 ரூபா ஜெல்லு கிடைக்கும். அப்போது 12 ரூபாயா அது? சரி, 12 ரூபா ஜெல்லு இருக்கும். அந்த 12 ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து, எனக்கு விலை தெரில அப்போது, வாங்கிட்டு வந்து பாத்ரூமில் இருந்து அந்த இதில் போயிட்டு அங்கே ஒரு இதில் ஃபுல்லாக ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லாக வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் யதார்த்தமாக அப்படியே உள்ளே போய் பார்க்குறேன். அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில், அந்த ஜெல்லெல்லாம் போட்டு. எனக்கு பயங்கர ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. எல்லோரும் எஃபர்ட் போடுறாங்க, ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில்னு நினைக்கிறேன். அப்போ நடிக்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை. அப்போ யூனிட்டில் எல்லோரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு சீன் நடிக்கையில். அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார், வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது.